ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சுசி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த எபிசோட் 19 பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சீனே வந்து ஷாவ்பாய் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கான். யாரோட ரத்தத்தையோ குடிக்க தான் போகிறான். இங்கே லீமிங்கை காட்டுறாங்க. லீமிங் வந்து எதையோ அவங்க வீட்டில் வந்து தேடிட்டு இருக்கா. உடனே ஷாவ்பாய் கிட்ட அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எதையுமே தேடல. சரி நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறா லீமிங். அதுக்கு ஷாவ்பாய் நான் 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 வந்து பிளட் குடிக்க போனேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீவிங் சொல்கிறா, பிளட் குடிக்க போனியா? இங்கே கோழிலாம் நல்லா தானே இருக்குது, நீ எந்த பிளட்டை போய் குடிச்ச அப்படின்னு கேட்கும்போது ஷாபாய் சொல்கிற, நீ இன்னுமே என்னை நம்பவே இல்லையா? சரி நீ உனக்கு வந்து நீ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நீ வந்து பாஸ்டில் இருந்த மாதிரி இல்லை, நீ வந்து இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட. அதுக்கு லிவிங் சொல்கிறா, எனக்கு வந்து பாஸ்ட் இன்னும் கிளியராக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் எதுவுமே முடிவு எடுக்க முடியும். எனக்கு இன்னும் டைம் வேணும், எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஷாபாய் சொல்கிறா, நான் பாஸ்ட்டில் வந்து நான் நல்லவனா கெட்டவனா இல்லை வந்து உனக்கு என்னை பிடிக்குமா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும். ஜின் வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து நானா வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் சூப் வந்து உனக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதை நீ சாப்பிட்டோன்னு உனக்கு உடம்புலாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், அது வந்து என்னை ஹீல் பண்ணாது. அதுக்கு வந்து நானா சொல்கிறேன், ஹீல் பண்ணாது எனக்கு தெரியும், இது நீ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோ, இதை நீ சாப்பிடு, நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறா. நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு உன்னோட அக்கறை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நானா சொல்கிறா, என்கிட்ட வந்து ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, அவங்க வந்து எங்கள் அண்ணன் வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட ஹோம் டவுன்லேயே எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே எங்கள் கேலரிக்கு வெளியே காட்டுறாங்க. அங்கே ஒரு தடவை ரெட் பீன் டீமன் ஒருத்தன் உண்டுலா, அந்த டீமன் வந்து வெளியே நின்று பார்த்துட்ருக்கான். எதுக்காகனா ஜின் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பான், அந்த டீமன் வந்து வெளியே ஏதோ வந்து எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து லேண்ட் அங்கேருந்து வந்துட்டு அவன் பார்க்குறான். ஐயோ இது ஒன்று டீமன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து இந்த டீமன் வந்து எதிர்த்து பண்ணி திரும்பி பார்க்கான். அப்போ லேண்ட் நிற்கிறத பார்த்துட்டு இந்த டீமன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி கேலரியோட ஓனர் ஜின் வந்து போலீஸால் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், ஆமாம். அதை கேட்டதுமே வந்து அந்த டீமன் ரொம்ப சந்தோஷப்படுது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்கும்போது லேண்ட் வந்து பிடிச்சிட்டு, என்ன டீமன் நீ வந்து ஜின் இடத்துல நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறியா, அப்படி என்ன அதில் இருக்குது, நீ வந்து எப்போ என்னோட எனிமியா கரெக்டு தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த டீமன் சொல்ல, டீமனா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நடிக்கிறான். அதுக்கு வந்து லேண்ட், எனக்கு டீமன் நல்லாவே தெரியும், உன் மூஞ்ச பார்த்தாலே வந்து நான் கண்டுபிடிச்சிடுவேன், அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப கெட்ட டீமன், நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன ஷாவுபாய் வந்து அனுப்பிவிட்டானா எங்கள் ஜின் வந்து உயிரோட கடலை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டீமன் வந்து முட்டுக்கால் போட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விட்டுருங்க தயவுசெய்து, நான் வந்து ஒரு சின்ன டீமன் தான், நான் வந்து கேட்க தான் செஞ்சேன் அவ்வளோதான், இப்போ பாரு நான் உன் எசன்ஸை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் வந்து சொல்கிறான். அவனை அந்த டீமன் வந்து ஓட பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் இருக்க இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறான். ஜின்னுக்கும் அந்த ரெட்பின் டீமனுக்கும் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் தெரிஞ்சிருக்க வந்து லேனுக்கு வந்து தெரியாது. ஆனால் ஜின்னுக்கிட்ட கூப்பிட்டு போனதும் லேண்ட் சொல்கிறான், இங்கே பாரு நீ வந்து இவன்ட்டு எசன்ஸ் வந்து எடுத்துக்கோ, உனக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ரெட்பின் டீமன் வந்து சொல்கிறான், நல்ல வேளை நீங்கள் உயிரோட இருக்கீங்க, உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வருது, நீங்கள் இறந்துட்டீங்கன்னு விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் உடம்புலாம் ரொம்ப வந்து குளிர்ந்து போச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் என்ன பண்ண எனக்கு எதுவுமே தெரியல, பேசாமல் நான் உங்கள் கூடயே வந்து இறந்துடலாமா தான் நினச்சேன். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த லேண்ட் சொல்கிறான், நீ வந்து அவனை நம்பாத, நீ வந்து அவன் இறந்து போன விஷயத்த கேட்டதுக்கப்புறம் அவன் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ரெட் பீன் டீமன், இல்லை நீ அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் இல்லை அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அவனை பார்த்தோன்னே லினா வந்து கண்டுபிடிச்சதா இவன் வந்து இந்த ரெட் பீனஸ் வந்து கொடுத்து ஏமாத்தினவன் சொல்லி. இவங்க 2 பேரும் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்து லேண்ட் கேட்குறான், அவங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா ஒருத்தங்க அப்படின்னு கேட்கும்போது ரெட் பீன் டீமன் சொல்கிறான், எனக்கு தெரியும், இவங்க தான் வந்து லினா, எனக்கு முன்னாடி தெரியும், இவங்க தான் வந்து என்கிட்ட வந்து ரெட் பீன் ஒரு தடவை வாங்கினாங்க, ஓ இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்தும் லினா பற்றி கேட்குறான். ஜின் ரியாக்ஷனை பார்த்துட்டு ஜின் கிட்ட போயிட்டு, நீங்கள் வந்து சொன்னீங்களா சீலை கண்டுபிடிச்சி சொல்லி, நான் அந்த சீலை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து ஷாவுபாய் வந்து திருப்பி காட்டுறாங்க. ஷாவுபாய் எங்கேயோ வந்து வெளியே போயிட்டுருக்கான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பாங்க வெளியே போகிற மாதிரி, அதே இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கான். ஆனால் அவனை தொடர்ந்து வந்து லீமிங்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். ஆனால் லீமிங் வந்து ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டே தான் அவன் போகிற மாதிரி இருக்குது.
அங்கே தான் ஜென்ரலும் இருக்கான். ஜென்ரல் வந்து ஷாவுபாயை பற்றி சொல்கிறான். நீங்கள் வந்து சீல் பண்ணியிருந்தனா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. நீங்கள் இன்னுமே இந்த மாதிரி அனிமல் பிளட்லாம் குடிச்சிட்டு இருந்தா உங்களால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. அதுக்கு ஷாவுபாய் சொல்கிறான், ஆனால் ஹியூமன் பிளட் குடிச்சு நான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிறது வந்து லீமிங் பிடிக்காது. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. நான் வந்து அவள்கிட்ட அந்த மாதிரி பேர் வாங்கணும்னு நான் ஆசைப்படல. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அவள் ரொம்ப தேவை. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப நாள் எடுக்கும். நான் அவன் மெமரிஸ் எல்லாத்தையுமே திருப்பி ரிகவர் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் அவள் பாஸ்ட்டில் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கா. அதெல்லாம் வந்து நான் அவள்கிட்ட சொன்னால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அவளுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். எனக்கு லவ்னு என்னன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக தெரியும். நான் வந்து கண்டிப்பாக இந்த வவ்வாலோட கிங்காக வந்து மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அந்த ஜெனரல் சொல்கிறான், நைன்டீல் ஃபாக்ஸோட எசன்ஸ் வந்து அவனுக்கு கொடுத்தா எங்களுக்கு எல்லாமே ரிகவர் ஆயிரும். ஆனால் வந்து அது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க கிங், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு அந்த நைன்டீல் ஃபாக்ஸோட எசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். பயந்து கூட பெட்டை வந்து குடிக்கான். உடனே லீமிங் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. ஆனால் அவன் கிளம்புறது எல்லாமே ஜென்ரல் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால ஒரு வில்லத்தனமாக ஒரு சிரிக்கிறா. லீமிங் வந்து வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு பார்க்குறா. இந்த மாதிரி ஜென்ரல் வந்து சொல்லியிருப்பான், உங்களோட உடம்பு வந்து சரியில்லை, நீங்கள் சீரானதுனால உங்களோட பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் உயிர் இருப்பீங்க அதெல்லாமே அவள் யோசிச்சு பார்க்குறா. அவள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவன் நினச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். நான் வந்து அவள்கிட்ட அந்த மாதிரி பேர் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறது எல்லாமே வந்து லீமிங் வந்து இங்கே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஷாவுபாய் வந்து வந்தோடனே லீமிங் வந்து பார்த்துட்டு ஷாவுபாய் அப்படின்னு கூப்பிடுறா. இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியாயிட்டா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து ஷாவுபாய், இல்லை இன்னும் கொஞ்சம் நாள்ல சரியாயிடும், இப்போ பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீமிங், ஆனால் இப்போ டே பை டே வந்து உன்னோட பாடி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஷாவுபாய், ஓ நீ நோட்லாம் பண்ணுறியா? நீ வந்து நீ நோட் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். லீவிங் சொல்கிறா, நீ வந்து என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக நீ இறந்து போயிடுவியா அப்படின்னு அவன்கிட்ட பாஸ்டில் என்ன பண்ண, நீ எதுக்கு எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து மறைக்கிற, ஏதாவது சொல்லு. அதே ஷாபாய், நீ தப்பாக நினச்சிக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே லீமிங் வந்து, போகாத, நீ வந்து என்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டு போ. அந்த உலகத்தில் எத்தனை தடவை இறந்து போயிருக்கேன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து இறக்குறது தான் உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லீமிங்கை பற்றி கேட்குறான். லீமிங் வந்து நீ அமைதியாக இருக்கவும் ஷாபாய் சொல்கிறான், உனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன்னா நீ வந்து இம்மோட்டல். ஆனால் ஹியூமன்ஸ்க்கு அப்படி கிடையாது. சாவுங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா? இதோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, இப்போ தொண்டையில் வந்து நகம் மாட்டிக்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ கொடூரமாக இருக்கும் சாவுனா. அதுவும் இல்லாமல் நான் ஒரு தடவையும் மூச்சு விடும்போதும் அதை வந்து அது கிழிச்சிட்டே தான் இருக்கும் அந்த நகங்கள். ஷாவோட பாஸ் தான் காட்டுறாங்க. அவன் வந்து நிறைய வாளில் வந்து சண்டை போட்டு நிறைய தடவை வந்து இறந்து போயிருப்பான். அந்த எல்லா சீன்ஸையுமே காட்டுறாங்க. ஆனால் இப்போ வந்து என்னோட பேர்ல வந்து பாதியாக நான் கொடுத்துருக்க, அதனால் நான் வந்து எப்போதுமே உன் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ நான் பாதி டீமனாக இருக்கேன். ஆனால் உனக்கு நான் இப்போ தேவையில்லலா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவுபாய் வந்து சொல்கிறான். அதுக்கு லீவிங் வந்து கண் கலங்கி சொல்கிறா, இல்லை நீ வந்து இப்படி மாறுறதுக்கு நான் தான் காரணமா? லீமிங், நீ ஃபீல் பண்ணாத, நான் வந்து உனக்கு கூடிய சீக்கிரமாகவே இறந்து போயிடுவேன். ஆனால் இந்த 1000 வருஷம் வாழ்க்கை வந்து எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆனால் ஒன்றே ஒன்று தான், நான் அப்படி கண்ணை மூடிட்டோம்னா நான் திருப்பி வந்து கண்ணை திறக்க வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். லீவிங் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு, இந்த மாதிரி நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். நீ ஷாவுபாயும், நீ தான் வந்து எனக்கு லவ்னா என்னென்ன புரிய வச்ச, நீ வந்து அழாத, அதெல்லாமல் நீ வந்து உடனே நினச்சி நீ ப்ளேம் பண்ணாத இவங்க வந்து கேட்குறா. உடனே வந்து கண்டிப்பாக காப்பாற்றதாச்சும் வழி இருக்குமே, அது என்ன என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஷாபாய், இல்லை வேண்டாம், நான் வந்து என்னோடய டிஸ்டினியை வந்து மாற்றணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறா. உடனே லீமிங் சொல்கிறா, இந்த எல்லா பிரச்சனையும் வந்து என்னால் தானே, நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து இனிமேல் சாக மாட்ட, என்கிட்ட இருக்க பாதி இப்படியே நான் வந்து அவன்கிட்ட கொடுத்துருவா, நீ வந்து இம்மோட்டலாக மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு லீவிங் சொல்கிறா. அதுக்கு ஷாபாய், நான் வந்து இம்மோட்டலாக மாறிடுவேன் தான், அப்போ உனக்கு என்ன ஆகுறது, நீ வந்து ப்ரீடை வந்து என்கிட்ட கொடுத்தா நீயும் இறந்து போயிடுவ கூடிய சீக்கிரமாகவே. அதுக்கு லீவிங் சொல்கிறா, நைன்டீல் ஃபாக்ஸோட எசன்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி தரவா, அப்போனா உன்னை காப்பாற்றலாம்லா அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டது ஷாவுபாய், ஆனால் நைன்டீல் ஃபாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை கேட்டது லீவிங் சொல்கிறா, நான் வந்து உனக்காண்டி கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தருவேன். இங்கே வந்து கமாண்டர் அந்த கெட்ட போலீஸையும் காட்டுறாங்க. கமாண்டர் வந்து திருப்பி ஊருக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கான் போல். கெட்ட போலீஸ் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என்னையை மன்னிச்சிருங்க, நான் வந்து கேர்லெஸ்ஸால் அந்த போன சீல் வந்து தப்பாக போயிடுச்சு, அதுக்காண்டி நான் வந்து உங்களுக்கு ரீபே பண்ணுறதுக்குன்னு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கமாண்டர் சொல்கிறான்,
உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ எப்படி என் முன்னாடி வந்திருப்ப அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த கெட்ட போலீஸ் சொல்கிறான், உங்களுக்கு வந்து நான் கேள்விப்பட்டேன் 3 ஒய்ஃப் தான் இருக்கான். நான் உங்களுக்காண்டி ஒரு அழகான பொண்ணு வந்து பார்த்து வச்சுருக்கேன். அவங்க வந்து உங்களுக்காண்டி உள்ளே தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த கமாண்டர் வந்து உள்ளே போகிறான். அங்கே பெட்டி பெட்டியாக வந்து ஆன்டிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆன்டிக்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னா, போன எபிசோடில் இந்த ஆர்மியை வச்சு இந்த கமாண்டர் தான் இந்த செத்து போன கலையிலேருந்து எடுத்திருப்பான். அந்த ஆன்டிக்ஸ் தான் இப்போ பாக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. கமாண்டர் வந்து கெட்ட போலீஸை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி ஜின்னை வந்து கூட்டிகிட்டு வா, அந்த ஜின்னுக்காண்டி தான் எவ்வளோ ஆன்டிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கெட்ட போலீஸும், என்னை வந்து மன்னிச்சிடுங்க, சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த கமாண்டர் வந்து சொல்கிறான், நான் வந்து அவனுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த பர்ஃபெக்டான சீல் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்து. அவங்க கிட்ட இருக்க 3 ஒய்ஃப்ஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜின் வந்து 2 நாளுக்கு முன்னாடியே வந்து சாக்கடிச்சிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே கமாண்டர், எனது ஜின் வந்து இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த வந்து 3 வயசும், ஆமாம் நாங்கள் வந்து கேள்வி தான் பட்டோம் இந்த மாதிரி யாரோ சொல்லி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கமாண்டர் வந்து, இது வந்து யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதில் அந்த 3 வயசு வந்து மாட்டி விட்டுறாங்க, இந்த மாதிரி கெட்ட புடிச்சு அதெல்லாம் பண்ணுறான்ட்டு. உடனே அந்த கமாண்டர் வந்து கிட்ட போயிட்டு, நீ வந்து எப்படி அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த கெட்ட போலீஸும், இல்லை அவன் வந்து ஒரு முக்கியமான குற்றவாளி, அவர் வந்து ஒரு கொலைகாரனை வந்து வீட்டில் தங்க வச்சுருந்தாரு, அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஹியூமன் ஃபார்மில் இருக்க டீமன், அவர் வந்து புல்லட் கூட கொல்லாதான், அதனால தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு அவரை வந்து வெடிக்க வச்சுட்டேன். அதுக்கு அந்த கமாண்டர், என்ன லூஸா, நான் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்கேன், இது வரைக்கும் நான் டீமன்கிறத கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உனக்கு கமாண்டரோட வேலை பார்க்குறவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஜின் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் வரதை பார்த்துட்டு அந்த 3 வருஷமே, இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களே, இவங்க வந்து பேய் பேய்ன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் அந்த கமாண்டர் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி கெட்ட போலீஸ் சொல்கிறான் நீங்கள் வந்து இறந்துட்டீங்கன்ட்டு, அவனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சுட்டு போல அப்படின்னு சொல்கிறான். அவனே ஜின் வந்து சொல்கிறான், அவங்க வந்து நீ சாகடிக்க ட்ரை பண்ணாங்க தான், அவர் வந்து போலீஸோட திமிரை காட்டி வந்து நீ வந்து கைது பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாய்ஜிங் கேங்கை வச்சு என்னை கொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க, ஆனால் 2 தடவையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த கமாண்டர் வந்து சொல்கிறான், அவன் தொப்பி வந்து இறக்கு, இனிமேல் அவன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, அவன் வந்து இனிமேல் லாக்அப்பில் தான் இருப்பான். அங்கே ஆர்மியில் இருக்கவங்களும் அவன் தலைவரையும் இழுத்துட்டு போகிறாங்க. உடனே அங்கே கெட்ட போலீஸ் சொல்லிட்டே தான் போகிறான், இந்த மாதிரி நீ வந்து ஒரு டீமன் சொல்லிட்டே தான் போகிறான். எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். கமாண்டர் வந்து அங்கே இருக்க சுற்றி இருக்க பாக்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். இதெல்லாமே போன வாரில் வந்து எனக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு, இந்த ட்ரெஷர் எல்லாம். அதை பார்த்ததுமே இது ரொம்ப வேல்யூபுளானது அப்படின்னு சொல்கிறான். இந்த கமாண்டரும் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எட்டி பார்க்குறான். அங்கே வந்து கருப்பு கலர் ஏதோ இருக்குது. இப்போ இந்த கெட்ட போலீஸ் காட்டுறாங்க. கெட்ட போலீஸ் வந்து ஜெயிலுக்குள்ள வந்து அடைச்சி போட்டிருக்காங்க. அவன் வந்து கத்திட்டு இருக்கான் உள்ள கடந்து, இந்த மாதிரி யாராச்சும் இங்கே இருக்கீங்களா, என்னைய வந்து வெளியே திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே ஜென்ரல் வந்து வரான். ஜென்ரல்னா ஷாவ்பாய்க்கு கீழே வந்து வேலை பார்க்குறவன். அவனை பார்த்ததுமே கெட்ட போலீஸ் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன நடந்திருக்கும்னா, ஒரு தடவை வந்து கெட்ட போலீஸை பார்க்கறதுக்காண்டி ஒரு ஆள் வந்து நைட் டைமில் வந்திருப்பான். அந்த ஆளே வந்து இந்த ஜென்ரல் தான். அவன் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி எனக்காண்டி ஒரு ஃப்ளேவர் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கெட்ட போலீஸ் உனக்காண்டி நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். நீ வந்து பண்ணட்டுனா நீ வீடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். அதுக்கு பயந்து அவன் எல்லாமே பண்ணியிருப்பான். இங்கே வந்து அந்த கெட்ட போலீஸ் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜென்ரல் சொல்கிறான், நான் அதுக்கு உன்னை காப்பாற்றணும், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், ஜின்னை வந்து கொல்ல தானே சொன்னேன், அவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கெட்ட போலீஸ் சொல்கிறான், எனக்கு அது தெரியல, ஆனால் நான் வந்து கண்டிப்பாக உனக்கு கொண்டு வந்தான், எனக்கு நான் 2 கண்ணால் பார்த்தேன், ஆனால் எப்படி உயிரோட இருந்தால் எனக்கு தெரியல, எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் வந்து அவனை எப்படியாவது கொல்றேன் அப்படின்னு சொல்கிறான். அது ஜென்ரலும், நீயா, ஆனால் உனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு, இது வந்து நல்லதுக்கு இல்லை. வந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஜென்ரல். இங்கே கமாண்டர் காட்டுறாங்க. கமாண்டர் வந்து அவன் ஒய்ஃபோட வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். ஒய்ஃப் வந்து மசாஜ் பண்ணி இருக்கும்போது சொல்கிறா, இந்த மாதிரி ஜின் வந்து சொன்னாங்களா அந்த ஆன்டிக் வந்து ரொம்ப காசுக்கு வந்து போகும்ன்ட்டு, எவ்வளோ காசு போகும், பேசாமல் நம்ம அதை வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே இன்னொரு ஒய்ஃப் வந்து கத்துதா, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. உடனே கமாண்டர் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறான். அப்போ வந்து அந்த ஒய்ஃப் சொல்கிறா, இந்த மாதிரி இங்கே ஏதோ ஒரு கோஸ்ட் இருந்துச்சு நான் பார்த்தேன். அதை கிட்டமே கமாண்டர் வந்து டென்ஷன் ஆயிடுதான். இங்கே பாருங்க, நீங்கள் 3 பேருமே என்னை வந்து நைட் பாடாப்படுத்துறீங்க, எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்க, கோஸ்ட்னு எதுவுமே கிடையாது, அப்படி கோஸ்ட் இருந்துச்சுன்னா நான் எத்தனையோ பேரை கொண்டிருக்கேன் வார் சைடில், ஆனால் வந்து இது வரைக்கும் நான் எந்த கோஸ்ட்டையுமே பார்த்தது கிடையாது. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்கிறா, இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஃபியூச்சரை பார்த்தேன், அது வந்து என் பெட்டுக்கு அடியில் போச்சு, அது வந்து பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன கமாண்டர் சொல்றான், அது கண்டிப்பா எலியா தான் இருக்கும்
நம்ம மேன்ஷன்ல வந்து எப்படி கோஸ்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பொண்ணு, நான் வந்து ரொம்ப பயந்துருக்கேன். தயவுசெய்து விட்டுட்டு போகாதீங்க. 3 பேரும் ஒண்ணா தூங்க. நான் போய் தனியா தூங்குறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து வெளிய போயிருதான். இங்க ஜின்னையும், லேனையும் காட்டுறாங்க. ஜின் வந்து இப்ப தான் திருப்பி கேலரிக்கு வந்து 2 பேரும் வராங்க. லேன் வந்து சொல்றான், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் வந்து அந்த கெட்ட போலீஸ் நம்ம வழியில வரைய மாட்டான். பிரிசன்ல வச்சு செத்து போயிருவான். இங்க பாரு ஜின், இந்த மாதிரி ஷாவுபாய் பரவாயில்ல ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டே வரான். நீ வந்து அவனை என்னதான் பண்ண போற? நீ வந்து ரொம்ப அசால்ட்டா இருக்க. அது இல்லாம ரொம்ப கூலாம நடந்துக்கிற. ஆனா நீ ரொம்ப கூல்லாம் கிடையாது. நீ சரியான முட்டாள். நீ யோசிச்சு பாரு, இப்ப ஷாவுபாய் மட்டும் இப்ப ஏதாச்சும் நம்மள பண்ணிட்டோம்னா அவன்கிட்ட ஒரு சீல் கூட இல்ல. நீ வந்து எப்படி வந்து தப்பிப்ப அதுல இருந்து? அதெல்லாம் கொஞ்சம் யோசி. அவனை வந்து எப்படி தோக்கடிக்கலாம்? அவனை எப்படி கொல்லலாம்? அதை பத்தி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் சொல்றான். அதை கேட்ட ஜின் வந்து சொல்றான், எனக்கு இந்த மாதிரி நான் சீலை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து இந்த மாதிரி கமாண்டர் வீட்ல இருக்கு. ஆனா அந்த கமாண்டர் வீட்ல வந்து இன்னொரு டீமனும் இருக்கு அங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோடனே லேண்ட், ஓ அப்ப நம்ம நாளைக்கு வேணா அந்த டீமன் வந்து பார்க்க போலாமா அப்படின்னு சொல்றான்னு ஜின்னும், சரி அப்படின்னு சொல்றான். இங்க கமாண்டரோட வீட்டை காட்டுறாங்க. அங்க வந்து அந்த மசாஜ் பண்ண ஒய்ஃப் வந்து அவ ரூம்லயே போய் படுத்து தூங்குறா. அப்போ வந்து கீழே கிட்ட ஏதோ வர மாதிரி இருக்கு. டக்குனு வந்து எந்திச்சு பாக்குறா. ஆனா அங்க வந்து யாருமே இல்ல. திருப்பி லைட் ஆன் பண்ணி பாக்குறா. அப்பவும் வந்து அவ கண்ணுக்கு எதுவுமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி படுக்கா. அப்போ வந்து திரும்பி சவுண்டு கேக்கு. சரின்னு சொல்லிட்டு லைட்டை வந்து ஆன் பண்ணி யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. வெளியிருந்து ஒரு சவுண்டு, இந்த மாதிரி நான் தான் கதவை தொற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே அவளும் வெளியே போய் பார்க்கும்போது ஒன்னொருத்தி இருக்கா. உடனே எனக்கு நான் இந்த மாதிரி நைட் வந்து இங்கேயே தங்கிக்கிறேன், எனக்கு வந்து பயமா இருக்கு. நீ வந்து ரொம்ப அழகான சிஸ்டர்லாம், நான் வந்து இங்கேயே படுத்துக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்கேயே வந்து பெட்ல படுத்துக்கிறான் அந்த ஒய்ஃபோட. அப்ப அந்த ஒய்ஃப் சொல்றா, அந்த மசாஜ் பண்ண ஒய்ஃப், நீங்க 2 பேர்ல இப்படி பயந்துட்டு இருக்கீங்க, நான்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டேன். பாரு விடியவே செஞ்சுட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி படுக்காங்க. அப்போ வந்து 2 பேருக்குமே ஏதோ சவுண்டு கேக்கு. உடனே அவ வந்து கேட்குறா கிட்ட இருக்கவ, மெய் இந்த மாதிரி வந்து உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மெய்ல இந்த மசாஜ் பண்ணி விட்டல அந்த ஒய்ஃப் தான். அதை கேட்டதும், ஆமா கேடுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து அந்த ஒய்ஃப் சொல்றா, இந்த மாதிரி நம்ம மேன்ஷன்ல ஏதாச்சும் கோஸ் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த மசாஜ் பண்ணி விட்ட அந்த ஒய்ஃப் சொல்றா, நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. நான் இதெல்லாம் கமெண்டர் வந்து கேட்டாங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க நான் போர்வைக்குள்ள வந்து ஏதோ வர்ற மாதிரி கட்டுறாங்க. உடனே அவன் நினைச்சுக்கிறானா, நீ சும்மா இரு. அவளும் போர்வை எடுத்து பார்க்க அங்க வந்து 2 கை வந்து அவளை பிடிச்சிட்டு இருக்கு. உடனே அவளும் வந்து கத்திடுதா. உடனே திருப்பியும் வந்து அந்த ஆர்மி இருக்கவங்க கமாண்டர்லாம் வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் கேட்குறான். அதுக்கு வந்து இந்த ஒய்ஃப் சொல்றா, இந்த மாதிரி நானும் பேய பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே கமாண்டர், நீ 3 பேருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா? பெயின்லாம் இங்க எதுவுமே கிடையாது. நீங்க பேசாம எப்பவுமே தூங்காட்டினா நான் 3 பேரையுமே டிவோர்ஸ் பண்ணிடுவேன். இப்ப வெளிய இருந்து ஒரு சவுண்ட் கேக்கு. உடனே என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போய் பார்க்காங்க. அப்போ வந்து ஒரு லேடி ஓடி வந்து, இந்த மாதிரி வந்து கோஸ்ட் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கமாண்டர், ஒழுங்கா என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த லேடி சொல்றா, இங்க வந்து உண்மையா ஒரு கோஸ்ட் வந்து இருக்குது. அது வந்து என்னை தொட்டு பார்த்துச்சு. அதோட கை வந்து ரொம்ப குளிரா இருந்துச்சு. எனக்கு அதை நினைக்கும் போது இப்போ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றா. உடனே கமாண்டர் வந்து அவளை சுற்றி பார்த்துட்டு, இங்கே பாரேன், கோஸ்ட் வந்து உமன்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் எங்கே இருக்கவங்களும் சரி ஓல்டா இருக்கவங்களும் சரி 2 பேருமே விட மாட்டேக்கு. 2 பேரும் தான் டார்கெட் பண்ணுது போல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஒன்னொருத்தன் சொல்றான், இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த கமாண்டர் வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் மெய்யோட ரூம்லேயே போய் தங்கிக்கிடுறேன், இன்னைக்கு பார்ப்போம் அந்த கோஸ்ட் வந்து வருதான்ட்டு. அப்படி கோஸ்ட் வந்துச்சுன்னா நான் ஒரு கை பார்ப்பேன். நான் வந்து பவர்ஃபுல்லா இல்லை நீங்களாம் சொல்றீங்களே அந்த கோஸ்ட் பவர்ஃபுல்லாங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலா தூங்காம பெட்டுக்கு மேலே உட்காந்துட்டு ஏதாச்சும் வருமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப நேரம் அப்படியே முழிச்சே இருக்கான். அப்பெல்லாம் எதுவுமே வரல. சரி சொல்லிட்டு டயர்டாகி தூங்கிடுதான். அப்போ வந்து அந்த கோஸ்ட் வந்து திருப்பி வந்து வருது. அவன் பெட்ஷீட்குள்ள வந்து மெல்லமா வருது. அவனும் வந்து எந்திரிச்சிடுறான். எந்திச்சி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். டக்குனு அதை பிடிச்சிடுதான். வந்து அங்கேருந்து தப்பிச்சிடுது. தப்பிச்சு வந்து கமாண்டர் கேட்கான், யார் அது அப்படின்னு கேட்கும்போது அவனோட சேஃப்ட்லேயே வந்து 2 அடி கொடுக்குது. உடனே யார் அது, வெளியே வாங்க, வெளியே வந்து நான் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு கன்னை வச்சு அவன் மிரட்டிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனோட ஆர்மியில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து அந்த ஆர்மியில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சவுண்ட் கேட்டு வந்து வந்துடுதாங்க. வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த கமாண்டர் சொல்லலாம், இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏதாச்சும்
ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா, அத நீங்க உடனே சுட்டு கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுக்குறான். இந்த ஆர்மில இருக்கவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி பார்க்க போயிருந்தாங்க. லீமிங்கோட ஹாஃப் ப்ரீடையுமே யூசோ பாய்ட்ட குடுத்துட்டோம்னா, லீமிங் வந்து இறந்து போயிருவா. அதுக்காண்டி தான் இப்ப லீமிங் வந்து யூசோ பாய்க்காண்டி நைன்டேல் ஃபாக்ஸோட எசன்ஸ வந்து கட் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு போறா. ஜின்னும் லேனும் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாரி கமாண்டர் வீட்ல வந்து ஒரு சீலும், ஒரு டீமனும் இருக்கு. அந்த டீமனால இப்ப கமாண்டர் வீட்ல வந்து என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, ஜின்னும் லேனும் வந்து கமாண்டர் வீட்ல போயிட்டு அந்த டீமன் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். எந்த ஒரு சீனையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உனக்கு இங்க இருக்க கதை வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே பாய் குட்டீஸ். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.